السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பாக இருந்த அவர்களுடைய அப்பா கிராண்ட்ஃபாதர் அப்துல் முத்தலிப் 7வது தினத்திலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை, குறைஷிகளை அழைத்து ஒரு சாப்பாட்டை போட்டார். கண்ணியமானவர்களே, மக்கள் கேட்டார்கள், என்ன பேர் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார், நான் இந்த பிள்ளைக்கு முஹம்மத் என்று பேர் வைத்திருக்கின்றேன். கேட்டார்கள், ஏன் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் இருக்கின்றன, அந்த பெயர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஏன் முஹம்மத் என்ற பெயரை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வானத்திலும் பூமியில் உள்ள மக்களும் இவரை புகழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார். பெயர் வைக்கும் பொழுது கட்டாயம் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நான் ஏன் இந்த பெயரை வைக்கின்றேன் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அப்துல் முத்தலிபுடைய நோக்கம் இருந்தது, எனது பேரப்பிள்ளை உலகத்திலும் புகழப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலும் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அதற்கேற்றவாறு அல்லாஹு தஆலா நபியுடைய பெயரை உலகத்திலும் மேலோங்க செய்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலும் நபியுடைய பெயரை அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விളിத்து சொல்லக்கூடிய பெயர் முஹம்மத் என்ற பெயர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இதே போன்று முன்னால் உள்ள வேதங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று விசேஷமான சில பெயர்கள் இருந்தன. அதில் ஒரு பெயர் தான் அஹ்மத் என்ற பெயர். அல்லாஹு தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். வமுபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். தௌராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அஹ்மத் என்று இருந்தது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றன. ஒரு பேர் முஹம்மத், 2வது பேர் அஹ்மத், 3வது பேர் மாஹி. மாஹி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர், அல்லாஹ் என் மூலம் குஃப்ரை அழித்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாள் பரம்பரையிலே குஃபர்கள் இருந்தாலும் நேற்றைய தினம் தவறுதலாக ஷிர்க் என்பது நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். உண்மை நபியுடைய பரம்பரையிலே ஜினா என்பது இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது பரம்பரையிலே சிஃபா, எந்த ஆணும் தவறான முறையிலே பெண்ணை அணுகி பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. அனைவரும் உரிய முறையிலேயே நிக்காஹ் செய்து குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஆனால் ஷிர்க் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் நடந்திருக்கின்றது. கண்ணியமானவர்கள், நபியுடைய பெற்றோர்களுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி உலமாக்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. அவைகளை பற்றி பேசாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்தது. உலமாக்கள் சொல்வார்கள், இதை பற்றி அஹ்லுல் ஃபத்ராக்கள் என்று சொல்வார்கள். அதாவது அவர்களுடைய காலத்திலே வஹி வரவில்லை, அவர்களுக்கும் கடைசியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே பெரிய ஒரு தூரம் இருந்தது. இந்த ஈமானை பற்றி, அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்கவில்லை. இதனால் அவர்கள் ஈமானை விட்டும் அல்லாஹ்வுடைய தீனை விட்டும் தூரமாக இருந்தார்கள். இவர்களுடைய சட்டம் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் இந்த விடயத்திலே எமது தலையை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இதிலே சைலண்டாக இருப்பதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இன்று வரைக்கும் அவருடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அந்த குடும்பத்திலே எந்த பகுதியிலும் ஷிர்க் என்பது நடந்ததே கிடையாது. அனைவரும் முஸ்லிம்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனல் மாஹி அல்லதி யம்ஹு பியல் குஃப்ர், அல்லாஹ் என் மூலம் குஃப்ரை அழிக்க செய்யக்கூடிய மாஹியாக நான் இருக்கின்றேன். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு பெயரை சொன்னார்கள், அனல் ஹாஷிர் யுஹ்ஷருன் நாஸ் அலா கதமைய, நான் தான் முதலாவது கியாமத் நாளிலே எழுப்பாட்டப்படக்கூடிய ஹாஷிராக இருக்கின்றேன். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பெயர் அனல் ஆகிப். ஆகிப் என்றால் எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது, நான் தான் ஹாத்தமுன் நபி. அதை சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் ஆகிப் என்ற பெயரை கொண்டவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தவக்கில் என்ற பெயர் ஒன்று இருந்தது. புகாரியிலே இது பதிவாக இருக்கின்றது. இதே போன்று முகஃபி என்றாலும்
கடைசி நபி என்ற கருத்தை கொண்டது. நபியு தௌபா, நபியுர் ரஹ்மா, நபியுல் மல்ஹமா, இரக்கமுள்ள நபி என்றெல்லாம் வந்திருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபியை பற்றி ஷாஹித் என்று சொல்லியிருக்கின்றான், முபஷிர் என்று சொல்லியிருக்கின்றான், நன்மாராயம் சொல்லக்கூடியவர், விட்னஸ் என்று சொல்லியிருக்கின்றான், நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று சொல்லியிருக்கின்றான், சிராஜா ஒளி விளக்கு என்று சொல்லியிருக்கின்றான், வகமரம் முனீரா சந்திரன் என்று சொல்லியிருக்கின்றான். இப்படியான பல பெயர்களை சொல்லியிருக்கின்றான். ஆனால் சில பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிழையாக பேசப்படுகின்றது. தாஹா என்றும் யாசீன் என்றும் பேசப்படுகின்றது. உண்மையில் குர்ஆனில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் தாஹா, யாசீன் என்ற வார்த்தைகளுக்கு கருத்தே தெரியாது. யாரும் இதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்று யாரும் முஃபஸ்ஸிரீன்கள் யாரும் சொல்லவில்லை. சிலர்கள் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு பெயர்களை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாஹா என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, யாசீன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கலாம். மிகச்சிறந்த பெயர் கண்ணியமானவர்களே, நபியுடைய பெயரை எமது பிள்ளைகளுக்கு சூட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸம்மௌ பிஸ்மி, எனது பெயரை கொண்டு நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டுங்கள். முஹம்மத், அஹ்மத், மாஹி இப்படியான பெயர்களை கொண்டு நீங்கள் பெயர் சூட்டுங்கள். ஆனால் எனது குன்யத்தை வைத்து நீங்கள் பெயர் சூட்டாதீர்கள். குன்யத் என்றால் அபுல் காசிம், காசிமின் தந்தை, அதாவது தனது பிள்ளையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்து சொல்லப்படும். உதாரணமாக காசிமின் தந்தை. யாரும் அபுல் காசிம் என்று உங்களது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டாதீர்கள். எனது பெயரை வைத்து உங்களது பிள்ளைகளுக்கு தாராளமாக பெயர் சூட்டலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை நேசித்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.